என்னோடு கூட நீங்கள் கவனமாக வசனத்தை கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளிலையுமே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே அது ஒரு சுலபமான ஒரு ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்கிறதுனால அந்த கஷ்டம் கூட எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் கேட்குற நீங்கள் அதை கஷ்டப்பட்டு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? இஷ்டப்பட்டு கேட்கணும், சந்தோஷமாக கேட்கணும். அல்லேலூயா. வேலை கூட கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும். சொல்லுவாங்க, இளைச்சவனோடு வேலை செஞ்சிடலாம், மலைச்சவனோடு முடியாது. பெரிய ஆளாக இருப்பான், இந்த வேலையை செய்தா முடியாதுன்னுவான். ரொம்ப தம்மத்தோன்று இருப்பான், சரி நான் செஞ்சிடறேங்கன்னு செய்வான். மனசு எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கணும். எதன் மீது இருக்கணும்? மனசு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறத துக்கமா சொல்லாதீங்க, சந்தோஷமா இருக்க சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இன்னைக்கு நம்ம என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முக்கியமானதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்வி வருதுன்னா, முக்கியமானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, முக்கியம் இல்லாததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அறிவியல் பாடம் 10லேருந்து 12 லெசனை படிக்கணும், நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு வைங்களேன். ஒரு பொன் கையில் மொபைலையும் ஒரு புக்கையும் கொடுத்துட்டா அது சொல்லாமலே எதை போய் பார்க்கும்? மொபைல் பார்க்கும். அப்போ முக்கியம் இல்லாததுக்கு கொடுக்கறதுனால பாடம் படித்து அதில் என்ன வாங்க முடியாது? நல்ல மார்க் வாங்க முடியாது. அப்போ நம்ம முதலாவது எதை படிக்கணும்னா, பைபிளை தான் படிக்கணும். எவ்வளோ பெரிய பரீட்சையாக இருந்தாலும், ஐஏஎஸ்ஸே எழுத போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்? பைபிளை படித்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக ஆண்டவருடைய இருதயத்தை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள், நீங்கள் படிக்கிறதெல்லாம் பசுமரத்தாணி மாதிரி உள்ளே போய் பதிஞ்சிடும். இப்போ கூட 10வது 12வது நம்ம பிள்ளைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, முக்கியமானதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியம் இல்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமையான எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? சனிக்கிழமை சொல்லிடணும், 7:30க்கு நான் எங்கே இருப்பேன்? நீங்கள் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு தாவீது மாதிரி ஆலயத்தில் இருப்பேன். அவரை பற்றி நல்ல சாட்சி அந்த பாஸ்டர் சொன்னாங்க. அல்லேலூயா. உங்களை பற்றி எப்படி சாட்சி சொல்லணும்? 8 மணிக்கு ஆராதனைனா நம்ம அம்மாமார்களும் ஐயாமார்களும் எங்கே இருப்பாங்க? அந்த மாதிரி பேர் வாங்கணும். அந்த மரணத்திலே அந்த போதகர் தன்னுடைய ஆட்டை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் ஆலயத்தில் ஒரு நாள் கூட லேட்டாக வரல, 1/2 மணி நேரம் முன்னாடி உட்காந்துருவார். அந்த சாட்சி என்னை ரொம்ப தொட்டுச்சு. நம்ம மக்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களா, மாற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஏக்கத்தோடு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். முக்கியமானதற்கு என்ன கொடுக்க வேண்டும்? முக்கியத்துவம். அப்போ தேவன் தான் முக்கியமானவர், அவருக்கு முக்கியம் கொடுக்கணும். ஆலயம் தான் முக்கியமானது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஊழியம் முக்கியமானது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வசனம் முக்கியமானது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபம் முக்கியமானது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இனிமேல். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டாம். ஒரு வசனத்தை தியானிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் அவரோடு கூட உள்ளவர்களும் மீன் பிடிக்க போகிறார்கள். சரி, கவனிங்க. 21 வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின
விவரமாவது, சீமோன் பேதுரும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இங்கே முக்கியமான ரோல் ஹீரோ அப்படின்னு இருக்கிறவர் யாருன்னாக்கா பேதுரு. இந்த பேதுரு முந்தின சீஷர், யோனாவின் குமாரர். இந்த அந்திரேயும் இவரும் அண்ணன் தம்பி. இவரை இயேசு கிறிஸ்து மீன் பிடிச்சிட்டு இருக்குள்ள தான் அழைச்சார், வந்திருப்பா வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு அழைச்சாரு. அவர் முதல் அப்போஸ்தலர். நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்யணும்? இவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்னத்தை செய்ய அழைக்கப்பட்டாரு? ஊழியம் செய்ய தானே அழைக்கப்பட்டார். இவர் பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க. முதல் சீசன் என்ன வேலை வைக்கிறாரு பாருங்க. இவர் மற்றவர்களை எல்லாம் பார்த்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நம்மளாம் ஏற்கனவே என்ன பிடிச்சிட்டு இருந்தோம்? மீன் பிடிச்சிட்டு. இப்போ நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களாம் என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஐயோ, நாங்களாம் சுவிசேஷ அறிவிக்க போகலான்னு நினைச்சோம். அப்போ நீயே மீன் பிடிக்க போகும்போது நாங்களும் உம்மோடு வருகிறோம். ஒரு விசுவாசி தவறான வழி காட்டினா அதுக்கு பின்னாடி 4 விசுவாசி போயிடுவாங்க. பேதுருவை பாருங்க, மீன் பிடிக்க போறோங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உன்னுடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். லேட்லாம் பண்ணல, டக்குன்னு படவில் ஏறி அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. என்ன அழைப்போ அந்த அழைப்புல நிக்காம பிழைப்புல நின்னோம்னா ஒண்ணுமே கிடைக்காது. we must stand our calling. அதனால தான் வேதம் சொல்றது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியா பிடியுங்க. ஒரு விசுவாசியாய் நாம் அழைக்கப்பட்டிருந்தோம் என்றால் அன்பானவர்களே, அந்த விசுவாசத்துல நிக்கணும். குடும்பத்தின் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். குடும்ப தலைவியாக அழைக்கப்பட்டிருந்தா ஒரு குடும்ப தலைவி வேதத்தின்படி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த பேதுருவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சீமோன். சீமோன் சொன்னா நாணல்னு அர்த்தம். சீமோன்னா நாணல். இப்போ நாணல் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலரில் இருக்கு பார்த்துருக்கீங்களா? சேத்துல தான் வளரும். அந்த நாணல் காத்தடிச்சு தான் என்ன செய்யும்? அந்த பக்கம் அப்படி சாயும். வடக்கிருந்து காத்தடிச்சா தெற்க சாயும், தெற்கிருந்து காத்தடிச்சா வடக்க சாயும். நாணலுக்கு நிமிந்து நிற்கிற பலன் இல்லை. நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் நம்மளை அழைக்கிறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாணல் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அழைத்த பிறகு பேதுருவாக இருக்கணும். பேதுரு என்றால் கல்லுன்னு அர்த்தம். கல்லு காத்துல அசையுமா? ஆடுமா? அசையாது, ஆடாது. ஆனால் இங்கு பேதுரு அழைக்கப்பட்ட பிறகும் அவர் சீமோனை போல நாணலை போல ஆடிக்கொண்டே இருக்கிறார். அதில் சில அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில கேரக்டர் நம்ம ஸ்டடி பண்ணலாம். நீங்கள் இதுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். 16 வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஜனங்களாம் என்ன யாருன்னு சொல்றாங்க? ஒவ்வொருத்தர் சொன்னார், எலியான்னு சொல்றாங்க, அப்புறம் நான் மோசேன்னு சொல்றாங்க, யோவான் சானன் இறந்து போயிட்டான் அவன் உயிரோட வந்துட்டான்னு சொல்றாங்க, அவர் தான் நீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னார். ஆனா பேதுருவுக்கு வெளிப்பாடு இருந்தது. அவர் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ரெவலேஷன். he received the revelation from God. அங்கிருந்து வெளிப்பாட்டை வாங்கி பேசுறாரு. ஏன்னா பேதுரு படிப்பறிவு இல்லாதவர் தான், ஆனா உலக அனுபவம் நிறையா இருக்கிறதுலே. வயசுல மூத்தவர், சீனியர். ரொம்ப இளையவர் யாருன்னா யோவான் சீஷர். ரொம்ப சீனியர் யாருன்னா பேதுரு. அப்பயே 2 கப்பலுக்கு சிஇஓவா இருந்திருக்காரு. ஒரு நல்ல பணக்காரர், வசதி படைச்சவர். இங்க வெளிப்பாடு மிக்க ஒரு மனுஷன், ஆனால் ஸ்ட்ராங்கா நிற்காத ஒரு குணம் அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா.
அப்ப என்ன சொல்றாரு வாசிங்க, 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டலாமா? 12 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் மேல இருந்து ஒரு ரெவலேஷன் கிடைச்சது. அப்ப எப்படி இருக்கும் பேதுருக்கு? பத்தியா, நான் சீனியர் எப்படி இருக்கும் பத்தியா? கரெக்டா சொல்லிட்டேன் பத்தியா? நீங்களும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதாப்பா, நான் சொல்லிட்டேன் பாரு அப்படின்னு அந்த அப்ரிஷியேட் பண்ண உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? ஒரு சந்தோஷம் வந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு லேசா எண்ணமும் வந்திருக்கும். நம்மளை மாதிரி இந்த 11 ஆள் கிடையாதுப்பா, அவங்கெல்லாம் வேற லெவல், நம்ம லெவல வேற அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி பாராட்ட கேட்டவுடனே அந்த புகழின் உச்சிக்கு போயிட்டார். அதுக்கு கீழே வாசிச்சு பாருங்க, 18ஆம் வசனம் நினைக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நல்ல செயல்களை மற்றவர்கள் செய்யும் போது நீங்க அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முயற்சி தான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ரெவலேஷனை வாங்கி கொடுத்த உடனே இயேசு சொல்றாரு, அவருக்கு தெரியாத ரெவலேஷனா? அவர் சொல்றாரு, பேதுருவே, மேல இருந்து உனக்கு ரெவலேஷன் வந்திருக்கு, சூப்பர் அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட. 26:33. ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறலடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறலடையேன் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு ரெவலேஷனை பெற்ற மனுஷன் இப்ப சொல்றாருங்க பாருங்க, மற்ற சீசர் மாதிரி நான் கிடையாது. நான் யார் தெரியுமா? எல்லாம் போனா கூட நான் உங்க பின்னாடி தான் வருவேன்டார். ஆனா இவர் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் பாருங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற வெற்றியை வைத்து நாளைக்கு வாழ முடியாது. நாளைக்கு வர்ற பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு ஜெயிச்சாதான் நாளைக்கு வெற்றியாளராக வாழ முடியும். இப்போ அவர் நேற்று எக்ஸ்பீரியன்ஸை நம்பி இன்னைக்கு இருக்கிறாரு. இப்போ இயேசு அவருக்கு சொல்றாரு, இல்லை பேதுருவே, நீ வந்து இன்னைக்கு என்ன எத்தனை முறை மறுதளிப்பாய்? 3 தரம் மறுதளிப்பாய். ஏன்னா இயேசு கிறிஸ்து கெஜமன தோட்டத்தில் வந்து 2 முறை சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபிப்பா, தூங்குறாங்க. மறுபடியும் எழுப்பி சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, தூங்குறாங்க. 3வது முறை சொல்லிட்டாரு, நீ நல்லா தூங்குங்க, இந்த உலகத்தின் அதிபதி வந்துட்டான், என்கிட்ட எந்த விஷயமும் அவனுடைய விஷயம் இல்லை, இதை காட்டி கொடுக்குறன்னு வந்துட்டான், வாங்க போலான்னு எழுச்சி போறாரு. இவர் போன வேகத்தில் என்ன பண்ணிட்டாரு? எங்க தலைவரையாடா பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்தாரு, காதை வெட்டிட்டாரு. மீனெல்லாம் வெட்டுக்குள்ள சைடில் தானே வெட்டுவாங்க, அந்த மாதிரி காதை சரன்னு வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் வந்து காதை ஒட்டினாரு, உரையில போட சொன்னார், அப்புறம் போயிட்டா இயேசுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய எஜமானாகி இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். அவனை தெரியாது, அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தூசிக்கிறார். நல்லா கவனிங்க, ஜெபம் இல்லைன்னா கர்த்தருக்காக உங்களால் நிற்க முடியாது. 1 மணி நேரம் ஆகிலும் முழங்கால் படிட்டு உங்களுடைய கண்ணிலேருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கலைன்னா கர்த்தருக்காக நிற்க முடியாது. கர்த்தருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. பெரிய ரெவலேஷனை பெற்ற பேதுருக்கு அந்த நிலைமை தான். இன்னைக்கு ஜெபிச்சா இன்னைக்கு வெற்றி பெறலாம். நன்றாக கவனிங்க, இன்னைக்கு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா வசனம் கேட்டு ஜோமன்ட்டு சூப்பரான பேக்கேஜ் இருக்கும். அதில் அப்படியே சனிக்கிழமை வரைக்கும் போக முடியாது. நாளைக்கு சமூகத்தில் உட்காரணும், வேதத்தை தியானிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். அந்த பலத்தில் தான் அடுத்த நாளுக்கு போக முடியும். அடுத்த நாளுக்கு போனவொடனே மறுபடியும் அதே தான் செய்யணும். எனக்கு எப்பயுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதா, வேற என்ன பண்ணுறது? இப்படி கேளுங்களேன், டெய்லி சாப்பிட்டுக்கிட்டாங்க இருக்கணும். அதில் என்னைக்காச்சும் சலுப்பு தட்டு தான் நமக்கு சாப்பிட்றதில்ல. ஐயோ இப்போ வேற பிரியாணி ஆக்கிட்டாங்களே, சாப்பிடணுமே, கஷ்டப்படுறோமா?
இப்போ கேக்கு வேற கொடுக்குறாங்களே, சாப்பிடணுமே, ஐயோ டீ கொடுக்க, அப்படி ஒன்றுமே நினைக்கல. எப்படி ஆர்வமாக 3 வேளை உணவை உட்கொள்ளுகிறோமோ அதே போல 3 நேரமும் தேவ சமூகத்தில் வேதத்தை தியானித்து ஜெபிக்கணும். ஜெபம் நம்முடைய பழக்கமாக மாற வேண்டும், வாழ்க்கையாக மாற வேண்டும். அதனால் நேற்றைய வெற்றியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் ஜெயிச்சிருவேன்னா ஜெயிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் யாருன்னா பேதுரு. இங்கே என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டார். இங்கே கவனிங்க, இன்னொரு நிகழ்ச்சி கூட பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 28, 29 மைக்கில் வாசித்தீங்கன்னா ரெக்கார்டிங் நல்லா இருக்கும். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவுக்கு அடுத்ததாக தண்ணி மேல நடந்த ஒரு மனுஷன் யாருன்னா பேதுரு தான். எப்படி இருந்திருக்கும் இப்போ நீங்கள் பாருங்க, இந்த சர்ச்சிலே ஒரே ஒருத்தர் தண்ணியில் போய் நடக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நம்மளை மாதிரி யார் இருக்கிறா? நான் பாரு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன். தண்ணி இயேசுக்கு ஈக்குவலாக நான் தண்ணியில் நடக்கிறேன் பார்த்தியா? எல்லாத்தையுமே டக்குன்னு இறங்கி செய்யக்கூடியவர் யார்? பேதுரு. டக்குன்னு குதிப்பார், டக்குன்னு நடப்பார், டக்குன்னு முழுகுவார், அப்புறம் டக்குன்னு கர்த்தாவே ரட்சின்னு சொல்லுவார். எல்லாமே ஸ்பீடு தான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வெளிப்பாடு பெற்றதுலையும் அந்த வெளிப்பாடு பெற்ற பிறகு 16 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையை பற்றி பேசுவார், தான் பாடுபடுறதை பற்றி பேசுவார். அதை நம்ம கவனிங்க நல்லா. அப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் தனியாக கூட்டு போய் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்குறோம். எவன் வந்து வெட்டிடுவான், எவன் வந்து பிடிச்சிட்டு போய் சிலுவையில் வரோம் பார்த்துக்குறோம், நாங்களாம் இருக்கோம்ல. 12 பேர் இருக்கிறோம், 12 பேரில் 11 பேர் போனால் நான் இருக்கிறேன், அருவாளோடு இருக்கேன், கவலைப்படாதீங்கன்றான். ஏசு அப்போ என்ன சொன்னார், பரவாயில்லப்பா நீ ஒரு ஆள் என்னை காப்பாற்றிடுவான்னு சொன்னார். என்ன சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்னார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற என்ன. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? நமக்குள் அவருடைய குணங்களை கொண்டு வந்து கட்டி எழுப்பணும். அதற்கு பாடுகளுக்குள்ள தான் நடத்துவார். அந்த ப்ராசஸ்குள்ளே போகாமல் இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது, அது வழியாக தான் போகணும். நம்முடைய வாழ்க்கையே ஏற்றம் இறக்கத்தில் போயிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. முடிவில் வெற்றி. ஏன்னா அனுபவங்கள் தான் வாழ்க்கையே. அனுபவ பாடங்களே கற்றுக்கொள்ளாமல் சும்மா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையில் வர அனுபவங்கள் தான் மற்றவங்களுக்கு பாடமாக மாறுகிறது. இப்போ இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்குற பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் ஏற்கனவே வாசிச்சிங்க, இயேசு கிறிஸ்து பாராட்டினார், அதே சமயத்தில் கடிந்து கொண்டார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் பாராட்டும் போது பாராட்டை ஏற்றுக்கிடணும், கடிந்து கொள்ளுதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேண்டும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை கவனிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். சரி, நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போஜனத்தை கடைசியாக ஆயத்தமாக்குகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு பேதுரு ஒரு விஷயத்தை இயேசுநாதரிடத்தில் சொல்லுவார். 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இந்த ஒரு அதிகாரத்தில், இந்த புத்தகத்தில் தான் இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவுவதை குறித்து பேசுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு போட்டுக்கா. சரி, என் மேல 8ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு
டக்கு டக்கு டக்குன்னு போய் சொல்லிடுவார். யாரு? பேதுரு. இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கால்களையும் கழுவுவதற்கு ஆயத்தமாயிட்டாரு. ஒரு அடிமை செய்கிற வேலையை அவர் செய்கிறாரு. அப்போ இதை பொறுக்க மாட்டோம். ஐயோ, நம்ம எஜமானு நம்ம காலை போய் எப்படி கழுவுறதுக்கு விடுறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோன்ட்டு அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்தில். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அடடா, என்ன இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர்னு இவர் டக்குன்னு யோசித்து என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அப்படின்னா இப்படி சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாரு, அடடா, அப்படி கழுவுனாதான் பங்கு இருக்குன்னா மேல இருந்து என்ன குளிப்பாட்டியே விட்டுருங்கன்றாரு. வச்சா கும்பிடி அடிச்சா மட்டன்றாங்கல்ல, அந்த மாதிரி கணக்கு தான். காலை கழுவணும்பா. அப்ப அவர் சொல்றாரு, மூழ்கினவன் தன் கால்களை மட்டும் கழுவ வேண்டும். பேதுரு வாழ்க்கையில பாருங்க, வெளிப்பாடுகள், அடுத்தது ஒரு வீழ்ச்சி, அதையும் ஆண்டவர் திருத்துறாரு. கடல் மேல் நடக்கிறாரு, நடக்கும் பொழுது சூப்பரா நடக்கிறாரு. அலை வர்றதை பார்த்து டக்குன்னு முழுகிறாரு, அப்புறம் வீழ்ச்சி, மறுபடியும் தூக்குறாரு. இப்படி நாணல் மாதிரியே வளைஞ்சி 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 விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு, எழுஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு என்னது, நிரந்தரமாக ஒன்றை தொடர்ந்து செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பேதுரு போல விழுந்து விழுந்து எழுந்திருச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. செய்யணும், பேதுரு மாதிரி போல்டா செய்யணும், ஆனா சரியான விதத்துல செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல், அந்த பக்குவம் நமக்கு வரணும். நம்முடைய வேலையாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், அந்த பணிகளை தெளிவாக சரியாக செய்ய வேண்டும். நம்முடைய தலைமை போதகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரொம்ப ஒரு டாப். கரெக்டாக 12 மணி தாண்டிச்சுன்னா கரெக்டாக மெசேஜ் போடுறாரு, வீடியோ போடுறாரு, டெய்லி அதை பண்ணுறாரு. அவருக்கு ரிப்ளை பண்ணோம்னா ஒரு ஃப்ளவர் அனுப்பி விட்றாரு. இந்த வயசில் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், எல்லா ஃபோன் கால்களுக்கும் எல்லா டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கார். அந்த கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருக்குது. அப்போ தலைவர்னா அப்படி தான் இருக்கணும், நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு நல்லா ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் பொசுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னப்போ ஜோம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விடக்கூடாது. நாளைக்கும் கரெக்டாக நேரத்தில் கரெக்டாக, அதனால தான் நம்ம நேரத்தை வகுத்து இதுக்குன்னு ஒதுக்கி அதை கரெக்டாக தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெற்றியை கொடுப்பார், தடுமாறி விழாதபடி கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 26:33 வாசிங்க, 69 வாசிங்க. அத்தருணத்திலே பேதுரு வெளியிலே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றார். அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தார். எல்லாருக்கும் முன்னாடி 3வது முறை மறுதலிக்கிறார். ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, யாரு மறுதலிச்சாலும் மறுதலிக்க மாட்டேன்னாரு, கல்லு மாதிரி நிப்பன்னாரு, நாணல் மாதிரி கவர்ந்துட்டாரு. உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் என்ன செய்யணும், தொடர்ந்து சரியாய் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க. அல்லேலூயா. தொடர்ந்து செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க என்ன செய்யறாரு, அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மனம் கசந்து இயேசு என்ன செய்வார், திரும்பி பார்ப்பார். வாசிமா. அதற்கு அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட வாசித்து முடிச்சாச்சு இல்ல. அடுத்தது என்ன செய்யறாரு, இயேசு அவனை திரும்பி பார்க்கிறார். அப்பொழுது பேதுரு மனம் கசந்து அழுகிறார். அப்ஸ் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கு.
இதை நம்ம ஏன் இன்னைக்கு வந்து ஆண்டவர் நமக்கு செய்தியாக கொடுத்துருக்காருன்னா, நம்மள 90% அப்படி தான் இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக இருப்போம், அடுத்த நாள் பர்சன்ட் துக்கத்தில் போய் முழுகிடுவோம். இன்றைக்கி நல்ல விசுவாசத்தில் இருப்போம், அடுத்த நாள் பார்த்தா அவிசுவாசத்தில் போயிடுவோம். இன்றைக்கி நல்ல வெற்றியை பற்றி பேசுவோம், நாளைக்கு அடுத்த அப்படி தோல்வியை பற்றி பேசுவோம். இது வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை மாற்றணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு ஜபத்துக்கு ஏற்கனவே உங்களுக்கு டைம் சொன்னேன். அந்த டைமு தானாகவே விழிப்பு வந்துடும். கரெக்டாக அந்த டைமில் வந்துடுவேன் சர்ச்சுக்கு. அழகாக அந்த இரவில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறேன். அப்புறம் டைம் ஆச்சா, ரைட்டு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு, அப்புறம் மறுபடியும் ஜெபம். இது அந்த தொடர்ந்து எரிச்சியாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தக்க வைத்து கொள்ளப்படும். இல்லாட்டி தோல்வி வரதான் செய்யும். நிறைய பேருக்கு ஏன் வீழ்ச்சி 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 ஏன் முடியலன்னு சொன்னால், உங்களால் எழுந்திருக்க முடியல, உங்களுக்காக தொடர்ந்து செய்ய முடியல. தேவனுடைய விஷயங்களை தொடர்ந்து நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். முக்கியமானதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்தையும் வேணால் எப்போ வேணால் செய்யலான்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றணும். எதை வேணால் எப்போ வேணால் செஞ்சிடலாம், நமக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த டைமில் இதை செய்யணும், இந்த டைமில் இதை செய்யணும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்களே பண்ணுங்கள். யாரும் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்களே போட்டு நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகிறேன். அல்லேலூயா. செலவுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டைம் டேபிள் போடுறதுல செலவு கிடையாது. இப்போ இந்த சொரியங்கணத்து பாளையத்திலேருந்து இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு எதாவது செலவாக போதா? நடக்கிற தூரம் தான். இந்த பக்கத்தில் கடைவீதியில் இருந்தால் கூட நடந்து வந்துடலாம். நடக்கிற தூரம் தான். ஆனால் நமக்கு மனசு வரணும், இன்றைக்கி போகணும்னு மனசு வரணும். அப்போ மனசு வரணும்னா அங்கே நீங்கள் ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு இருக்கணும். இயேசுவுக்கு நல்ல டைம் டேபிள் இருந்தது. கரெக்டான டைமுக்கு வந்தார், கரெக்டாக சிலுவைக்கு போனார், கரெக்டாக உயிர் தெழுந்தார், கரெக்டாக பரமேறி போனார், திரும்ப கரெக்டாக வருவார். அவரில் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காரு. நமக்கு டைம் டேபிளே கிடையாது. எப்போ வேணால் எதை வேணால் செய்யக்கூடிய மனப்பான்மையிலேருந்து மாற வேண்டும். அப்படி இருந்தால் பேதுருமாய் மேலே போவோம் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு சொல்லுங்க சத்தமா, கீழே போவோம். 21ஆம் அதிகாரத்துக்கு மறுபடி வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். எல்லாரும் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? ஒரு தலைவன் மற்றவர்களுக்கு சரியான வழிகாட்டியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் மற்றவர்களையும் தவறான பாதையில் நடத்துவான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி உதாரணமாக இருக்கிறது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதான் வாஸ்தவம் இல்லையா? சரி, இங்க விடியற் காலமான போது, 4வது வசனம், விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க. எத்தனை வருஷமா இருந்தாங்க கூட? 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தாங்க. இப்ப இயேசு வந்து உயிர்த்தெழுந்த இயேசு எங்க நிக்கிறாரு? கரையில நிக்கிறாரு. யாருக்கு கண்ணு தெரியல? சீஷர்கள். அழைப்புல நிற்காமல் பிழைப்புக்கு போகிறவனுக்கு இயேசு கண்ணுக்கு தெரிய மாட்டார், நின்னாலும் தெரியாது. இயேசு வந்து நிக்கிறாரு. இப்ப மீன் கிடைக்கல, மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? தேடிட்டு இருக்காங்க மீனை. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அழைப்புல நிக்கலன்னா ஒண்ணுமே இருக்காது. அழைப்புல நிக்காம பிழைப்புக்கு போனா ஏதா இருக்கான்னா ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் சொல்றதை செய்யாம சொல்லாததை செஞ்சா ஒண்ணுமே இருக்காது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம உலக சத்தத்துக்கு கேட்கும் பொழுது மனசுல என்ன இருக்காது? ஒண்ணுமே, கையில ஒண்ணுமே இருக்காது, பொருளாதாரத்தில் ஒண்ணுமே இருக்காது. அப்ப நம்ம எங்க நிக்கணும்? நம்ம ஒரு சீஷனாக, ஒரு தேவ பிள்ளையாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல நிக்கணும். we must stand on our calling. அந்த அழைப்புக்கு விரோதமான உலகம் இழுக்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் இழுக்கும். அது பக்கம் போகக்கூடாது. நின்று விழுந்துட்டு மறுபடியும் எழுந்திருக்க கூடாது. இன்னைக்கு உலகத்தில் கெட்டு போகிறதுக்கு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. கையில் இருக்கிற மொபைலே போதும், அது எல்லா கெடுதலையும் பண்ணி விட்டுரும்.
இப்போ பேதுரு பாருங்க என்ன நிலைமையில் இருக்காரு பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். சரி, அழைப்பிலிருந்து விலகி பிழைப்புக்கு போயிட்டியா, சரி, அந்த பிழைப்புக்கும் உனக்கு ஒரு லாபத்தை தரன்னு மீனை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன செய்ய முடியல, இழுக்க முடியாத அளவுக்கு மீன். சில டைமில் நம்மளே கர்த்தருக்கு சித்தத்தை விட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் உணர்த்தி மறுபடியும் அழைப்புக்கு கொண்டு வர்றதுக்காக சில விஷயத்தை செய்வார். அது இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. சரி, இப்போ என்ன கவனிங்க, இப்போ என்ன நடக்குது பாருங்க, இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அடுத்தது பாருங்க, ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அல்லேலூயா. இப்போ இவ்வளோ மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராத்திரி நேரத்தில் மீன் வந்து விழும். இப்போ வெடிஞ்சு போச்சு, மீன் விழுந்திருக்குன்னா அங்கே நிற்கிறது யாரு? நம்மளை அழைச்சாருல அந்த கர்த்தர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு யார் சொல்றா? இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷனாக யோவான் சொல்றார். John knows the heartbeat of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பை அறிந்த யோவான் ஒருத்தருக்கு தான் அங்கே கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து கரையில் நின்றுட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதை கேட்ட உடனே அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சடையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். ஒருவேளை அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, கோமணம் மாதிரி கட்டி இருந்தாரோ அல்லது அண்டர்வேர் மாதிரி போட்டிருந்தாரு, தெரியல. எப்படி இருந்தான்னு தெரியல. இன்னும் டீப்பாக அதை போய் பார்க்க முடியல, ஆராய்ச்சி பண்ண முடியல. ஆனால் இயேசுவை சந்திக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. இயேசுவை யார் தான் கூட்டிட்டு வந்தது மீன் பிடிக்கிறதுக்கு? பேதுரு தான் கூட்டிட்டு வந்தார். இப்போ கர்த்தர் யார கேட்பாரு, எப்பா யார்ப்பா கூட்டிட்டு வந்தது உங்களெல்லாம்? நான் உங்களை அழைச்சது எங்க, எதுக்கு? மனுஷரை பிடிக்க உங்களை அழைச்சேன். இப்போ நீங்கெல்லாம் யார்ப்பா வந்ததுன்னு யாரை கேட்பாரு? இந்த மனுஷன் பாருங்க, அற்புதம் நடந்தாலும் அந்த அற்புதத்தை என்ஜாய் பண்ண முடியாம, இவ்வளோ மீன் கிடைச்சதை சந்தோஷப்படுத்த முடியாம எங்க குதிச்சிட்டாரு? கடல்ல குதிச்சு நீஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ சாமி, யாரே வந்துட்டா, என்னுடைய அழைப்பிலிருந்து நான் போனேன் என்று சொன்னால் நான் ஒன்றும் இல்லாதவனா. அவருக்கு அகப்பட்டதும் ஒண்ணுமே அகப்படலை. அவருக்கு ட்ரெஸ் கூட சரியா இல்லை பாருங்க. ஆண்டவர் அவர் வந்து நிற்கிறார் பாருங்க. இதில் என்ன விஷயம்னா, இவர் சரியான ஆடை இல்லாததை இயேசு சுட்டி காமிக்கல, யோவானை சுட்டி காமிக்கல. அவருக்கே தெரியுது, நான் அழைப்பிலேருந்து வெளியே வந்ததுனால இப்போ நிர்வாணியாக போயிட்டேனே, என் அழைப்பை விட்டதுனால நான் நிர்வாணியாய் நிற்கிறேனே, எனக்கு கூட ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடலில் குதிக்கிறார். குதிச்சு சாகலை, அவரெல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு மேலே வந்துடுவார். நன்றாய் கவனிங்க, நமக்கு என்ன அழைப்பு, அந்த அழைப்புக்கு என்ன உழைப்பு, அதை மட்டும்தான் கேட்பாரு. நம்ம யூஸ்வலாக செய்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன உடுத்துறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் கேட்க மாட்டார். அவருக்கு என்ன பண்ணோம், நம்முடைய அழைப்பில் நிற்கிறோமா? நான் சிறு ஊழியத்தை நடத்த அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அழைப்பில் நிற்கிறேனா? வாலிப ஊழிய செய்ய அழைக்கப்பட்டிருந்தால் அதில் நிற்கிறேனா? போதிக்கிற ஊழியத்தை அழைக்கப்பட்டிருந்தால் அதில் நிற்கிறேனா? நிற்கலைன்னா நான் நிர்வாணி தான். நான் செய்கிற வேலைகளையும் ஆசீர்வாதம் இருக்காது, எனக்கும் ஒரு நன்மையும் இருக்காது. மற்றவர்களை கொண்டு வந்து மீன் பிடிக்க வச்சுட்டு அந்த மீனை இழுக்கிறது கூட என்ன பண்ண முடியல, சூழ்நிலை சரியா இல்ல. கடல்ல குதிச்ச மற்ற மீனவர்கள் எல்லாம் வந்து அந்த மீன்கள்லாம் கொண்டு வந்து கரை சேர்க்கிறாங்க. இப்ப இயேசு பாருங்க, நம்ம உழைப்பை வாங்கி பிழைக்கிறவர் கிடையாது. நம்ம உழைப்பை வாங்கி பிழைக்கிறவர் யாரு கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. இங்க நடந்த ஒரு அற்புதத்தை பாருங்க, வாசிங்க. அவர்கள் கரையில் வந்திறங்கின போது, 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நல்லா கவனிங்க, எப்படிங்க மீன் அப்பெல்லாம் வந்துச்சு?
எப்படி மீன் அப்போ வந்துச்சு? இப்போதான் மீனே பிடிச்சிட்டு வராங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அழைப்பு விட்டுட்டு பிழைப்புக்கு போனானுங்க. அவன் மீனை வாங்கி சமைச்சு அவனுக்கு கொடுத்தா நாங்கள் மீன் பிடிச்சி தானே இப்போ நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். மீன் பிடிக்கலாம் எப்படிப்பா சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மிராக்குலஸா அவர் மீனை எடுத்து அப்பத்தை எடுத்து ரெடி பண்ணிட்டு வாங்க சாப்பிடுங்கன்றார். கர்த்தர் நம்மளை சார்ந்து இல்லை, நாம தான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கொள்ளணும். சபை நம்மை சார்ந்தல்ல, சபையை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் மீனை ரெடி பண்ணிட்டாரு, அப்பத்தை ரெடி பண்ணிட்டாரு. மீன் வானா வரும், அவர் சுத்தம் பண்ணி அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அவர் சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, ஃபிஷ் கறியோட. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. மீன் வேணும்னு கேட்ட உடனே என்ன பண்றாரு? அவ்வளோ பெரிய வலையை ஒத்தையால் இழுக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் மேலே ஒரு மீன் கேட்டவொன்னே அவ்வளோ பெரிய வலையை இவர் புல்லப் பண்ணி எடுக்கிறார் பாருங்க. இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம வாழ்க்கையில அழைப்பில் நிற்கிறோமா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுகிறோமா? சரியாய் காரியத்தை செய்கிறோமா? இல்லாட்டி விட்டு விட்டு விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோமா? இங்கு பேதுருடைய வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சி, நிறைய மீழ்ச்சி. மறுபடியும் தூக்குறார், மறுபடியும் கடைசியாக எங்கே வருது? உயிர் தெழுந்த பிறகும் அந்த அழைப்பை விட்டுட்டு போய் மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் வந்து அவங்கள நிறுத்தி, இனிமேல் நீங்கள் என்ன பிடிங்க, மனசில் பிடிங்கப்பா, நான் அதுக்காக தான் உங்களை அழைச்சேன். எத்தனை முறை விழுந்தாலும் அந்த அன்பு வந்து அவர் மறுபடியும் இழுத்து கரெக்டாக பொசிஷன் பண்ணுறாரு பாருங்க, பொசிஷன் பண்ணுறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை மறுபடியும் ஆதி நிலைமைக்கு வைக்கிறது தான் அவருடைய நோக்கம். அதுக்காகத்தான் ஆண்டவர் இவ்வளோ முயற்சி எடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். இப்போ என்ன வேலை செஞ்சார்? இங்கே என்ன வேலை செஞ்சார்? ரொட்டி சூப்பராக சுடுறாரு, மீன் நல்லா பொரிக்கிறாரு. இயேசுவுக்கு சமைக்கவும் தெரியும். உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியுமா? சொமாட்டோ டொமோட்டோவில் தான் வருது இன்றைக்கி நிறையா. என்னங்க இன்றைக்கி பண்ணலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆர்டர் போட்டு விடு, வரட்டும். எவனோ எப்பயோ வெட்டின கறியும் மீனையும் ஆக்கி எப்பயோ கொண்டு வந்து கொடுத்து அதை சாப்பிட்டு வயிற்றால பிடுங்கி எத்தனை பேருக்கு பிரச்சனை. இயேசுவுக்கு சமைக்க தெரியும்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமைக்க தெரியணும். நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்றது தான் ஆசீர்வாதம். கடையில் வாங்கிறதுல சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாட்டில் அன்பு இருக்காது. குடும்பத்தில் சமைக்கிற சாப்பாட்டுக்குள்ளே என்ன கலந்துருக்கும்? என் பிள்ளைகளாம் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா வளரணும், நல்லா உழைக்கணும், நல்லா வளரணும்னு நினச்சி அந்த எண்ணத்தோடு சமைக்கிற சாப்பாடை அம்மா தான் சமைக்க முடியும். அந்த சாப்பாடு சாப்பிட்டா தான் ஆசீர்வாதம். என்னைக்கு வீட்டு சாப்பாடை மறந்தாங்களோ அன்னைக்கு ஆரோக்கியத்தை மக்கள் இழக்கிறார்கள். ஆகவே ஒரு முதல் சீஷன் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் வஸ்திரம் இல்லாமல் கிடக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே தன்னை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கரையிலே போய் அந்த அவ்வளோ பெரிய மீனுள்ள வலைகளை இழுக்கிறான். நம்ம ஒருவேளை தெரியாமல் நம்முடைய அழைப்பிலிருந்து பிழன்று இருக்கலாம். நாம் மறுபடியும் ஆதி நிலைமைக்கு வருகிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் வஸ்திரத்தை இழந்து போகக்கூடாது. அழைப்பு விட்டோம்னா ரட்சிப்பின் வஸ்திரம் போயிடும், நீதியின் வஸ்திரம் போயிடும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பரிசுத்தமான வெண் வஸ்திரம் போயிடும். ஆகவே அழைப்பிலே நிற்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்றான்னு தெரியல. அழைப்பிலே நில்லுங்கள், அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கணவனாக
இருக்கிறவர்கள் கணவனாக நிற்கணும். ஆக தான் பைபிளில் சொல்லுக்கு புருஷராக இருங்க அப்படின்றது. மனைவியாக இருக்கிற மனைவியாக இருக்கணும், பிள்ளைகளாக இருக்கிறவங்க பிள்ளைகளாக இருக்கணும். சில பிள்ளைகளாக அப்பா அம்மாவை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறபடி கேட்குறே இல்லையா? இல்லைன்னா நான் வரவே மாட்டேன், இல்லைன்னா நான் செய்யவே மாட்டேன், இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். பைபிள் எப்படி வசனம் இருக்கணும்னா, இந்த காலத்தில் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்கள், இது நியாயம்னு எழுதியிருந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாத்தியா பாத்தியா அன்னைக்கே சொல்லிட்டார் பாத்தியா. ஆனால் பைபிள் எப்படி இருக்குது வசனம்? எபேசியர் 6:1 எப்படி இருக்கு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், இது நியாயம். ஆனால் அதுக்கு கீழே கோபப்படுத்தாமல் கீழ்ப்படிய வைக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு மிரட்டி தான் பழக்கம். அல்லேலூயா. அது வேணால் நியாயமானது தான். இன்றைய கவனிங்கள், இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ளதான ஒரு உரையாடலை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. சின்ன புத்தகம்தான், ஆனால் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இங்கே மணவாளன் மணவாட்டியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை கவனிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கத்தையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை தோட்டத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவளே குடியுங்கள், பூர்த்தியாக குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன். இது மணவாட்டி சொல்ற வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் எது விழித்திருக்கணும்? ஆத்துமா விழித்திருக்கணும். அப்ப யார் கதவை தட்டுவா? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒரு 11 மணி இருக்கும், ஆண்டவர் திடீர்னு விழிப்பை கொடுக்குறாரு, போய் இன்னாருக்காக ஜெபிக்கணும், டக்குன்னு எழுந்திருக்கணும். முடியல, கண்ணு திறக்கவே முடியல, காலம் மறுத்து போச்சு, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு அப்படின்னா என்ன நடக்கும்னு 6ஆம் வசனத்தை கவனிங்க. நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம் கவனிங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். கதவை தட்டின செகண்ட்ல திறக்கணும், சொன்ன உடனே கீழ்ப்படினோம். அதான் மணவாளனுக்கு உரிய மரியாதை. அல்லேலூயா சொல்லுங்க. மணவாளனுக்குரிய மரியாதைன்னா இப்போ நம்ம எல்லாருமே சபையினாலே ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து மணவாட்டி தான். கர்த்தருடைய குரலை நம்ம கேட்கணும். இங்க கவனிங்க. நேசர் கதவை தட்டினார். எத்தனை வசனத்தை வாசித்தோம்? 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். என்ன சொல்றாருக்கு? சத்தத்தை கேட்டேன், என் சகோதரி, என் பிரியமே, என் ரூபவதி, என் உத்தமியே, கதவை திற அப்படின்னு சொல்றாரு. இவங்க கதவை திறக்கிறதுக்குள்ளேயும் என்ன போயிட்டாரு? நேசர் போயிட்டாரு. ஏன் போயிட்டாரு அப்படின்னா, இவங்க நேசரை சந்திக்க கூடிய ஆயத்தத்தில் இல்லை. இதுக்கு இடையில இருக்கிற வசனத்தை கவனிங்க. 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்ப அழுக்காக்குவேன்? இப்போ ஒருவேளை அவங்க நைட் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம். ஒரு மணவாளனை பார்க்கறதுக்குன்னு ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலான்னு வைங்களேன். இவங்களுக்கு என்னன்னா, என்னைக்கு இப்போ வேற கதவு தட்டுறாரு, ட்ரெஸ்ஸை வேற மாற்றணும், காலெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க, இப்போ நடந்தோம்னா தரையில் இருக்க அழுக்கெல்லாம் ஒட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சோத்ரான் ஆண்டவரே சோத்ரான் ஆமென் இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு போய் கதவு நீக்கி பார்த்தா யாரும் இல்லை. செகண்ட் கணக்கில் கீழ்ப்படியும் ஆண்டவருக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டாரு. அடுத்த செகண்ட் கீழ்ப்படியும்.
அவர் தட்டுவார், தட்டுற செகண்ட்ல ஓப்பன் ஆகணும் கதவு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சொந்த மனைவி உங்களுக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படுகிறாங்கன்னா கர்த்தருக்கும் கீழ்ப்படிவாங்க. உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா கர்த்தருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால தான் சாராளுக்கு ஆபிரகாமை ஆண்டவனா வச்சுட்டாரு. நீங்க உங்கள் சொந்த புருஷருக்கு, யாருக்கு? பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. எல்லாருமே புருஷன்னா எல்லாருமே ஆண்கள் அப்படின்னு அர்த்தம். சொந்த புருஷருக்கு உடனடியாக கீழ்ப்படிச்சிங்கன்னா கர்த்தர் சொன்னால் உடனடியாக கீழ்ப்படிவீங்க. இல்லையா உங்களால் கீழ்ப்படிய, கர்த்தரே சொன்னாலும் லேட்டாக தான் அப்படியே திறக்கிறதுக்குள்ளே அவர் போயிடுவார். பாருங்க, வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டேன், எப்படி அதை உடுத்துவேன்? என் பாதங்களை எல்லாம் என்ன செய்துட்டேன்? சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறேன், எழுச்சி மறுபடியும் அழுக்காக்குவேன். என் நேசர் தமது கையை இதெல்லாம் நடந்த உடனே என்ன ஆகுது? 6ஆம் வசனத்துல, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கலை. இந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஒபே பண்ணுங்க. அந்த ட்ரைனிங் உங்க வீட்டில் உங்க கணவர்கிட்ட தான் நீங்க எடுக்க முடியும். உங்க மனைவி கிட்ட தான் நீங்க அதை எடுக்க முடியும். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல the obedience. ஒரு மணவாட்டி கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும், மணவாளன் நேசிக்கிறவனா இருக்க வேண்டும். கணவன் மனைக்குள்ள குவாலிட்டி தான். கணவன் நேசிக்கிறவனாகும், மனைவி அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த கீழ்ப்படியில் தனக்கு கிடைத்த பாக்கியமா நினைக்கணும். நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்கணுமான்னு நினைக்கக்கூடாது பெண்கள். இங்க பாருங்க, அவ ஆயத்தமாக இல்லை. ஆகவே மணவாளன் போயிட்டார், தேடுறா, கூப்பிடுறா, காணா. அதனால்தான் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. இங்கும் அவள் வஸ்திரம் இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல், மணவாளனை சந்திப்பதற்கு உடனடியாக எழுந்திருக்காமல் தாமதித்ததுனால போயிட்டாரு. புத்தியுள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள் எப்படி இருந்தாருங்க? எல்லாம் ஆயத்தம்தான். ஆனால் என்ன, கூட ஆயில கொண்டு போகலை. இதோ மணவாளன் வந்துட்டான்னு சொன்ன உடனே டக்குன்னு நினச்சி பற்ற வச்சாங்க, தீவெட்டிகள் எரிஞ்சுது, போயிட்டாங்க. வாங்கிட்டு வந்துடலான்ட்டு 5 நிமிஷம் தான் ஆகும்னாங்க. 5 நிமிஷத்தில் மணவாளன் போயிட்டு காதை சாத்திட்டார். உங்களுடைய கீழ்ப்படிதல் செகண்ட் கணக்கில் கீழ்ப்படுகிறதா இருந்தால் கர்த்தர் வானத்தின் பலகனியை திறந்து உங்கள் குடும்பத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆகவே வார்த்தை வந்த உடனே, தேவன் வந்த உடனே அவன் தான் நிர்வாணி என்பதை அறிந்து கடலிலே குதித்தான். இவள் மணவாளன் தட்டுகிற சத்தத்தை கேட்கும்போது ஆயத்தம் இல்லாததுனாலே மணவாளன் போய்விட்டார், மணவாளனை சந்திக்க முடியல. நம்ம எப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் டே டு லைஃப்ல? ஆர்டர் சொன்ன உடனே செய்கிறோமா? அதுக்கு ட்ரைனிங்க்கு தான் நம்ம கணவன் மனைவி ஆண்டவர் இந்த பூமியில் வச்சு ட்ரைனிங் பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ட்ரைனிங்கு? கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்? ஹனி, மணி, பாலே, தேனே, கண்ணு, எப்படிமா இருக்காரு வீட்டுக்காரர்? ஐயோ ஏங்க சொல்கிறீங்க, அப்படியே மெழுகு போல் உருகிறாரு. 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் வரக்குள்ள என்னம்மா ஏன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் போக அப்படி இவர் கொஞ்சம் அப்படி பொறுமையை கற்றுக்குவார். 10 வருஷம் வரும்போது என்னம்மா சும்மா தொல்லை பண்ணுற, சும்மா தொல்லை பண்ணுற சொன்னால் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? வருஷம் ஆக ஆக அன்பு குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா மணவாளனுடைய மதிப்பை நீ உணரவில்லைன்னு அர்த்தம். அங்கதான் மணவாளன் தட்டுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒபீடியன்ஸ் மணவாட்டிக்கு இருக்கணும், அன்பு மணவாளனுக்கு இருக்கணும். அன்பினால் தான் கதவை தட்டுகிறார். இந்த உன்னத பாட்டு தனியாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம படிக்கலாம். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, போன பிறகு தான் நிறைய பேருக்கு அருமை தெரியும்.
இருக்கும் பொழுதே கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும், அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் கூட என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணுங்க, பாராட்டுங்க. மனைவி செய்தாலும் கணவன் பாராட்டுங்க, கணவர் செய்தாலும் மனைவி என்ன செய்யுங்க? பாராட்டுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாராட்டு தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அப்போ உன்னத பாட்டு அப்படின்னு சொன்னாலே, சாங்ஸ் ஆஃப் சாங்னாலே மணவாளனும் மணவாட்டி எப்படி உலகத்தில் இருக்க வேண்டும். இது குடும்ப வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொள்ளலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏன் அவர் வெயிட் பண்ணல? இப்போ கதவை தட்டுனாங்க, இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ரெடி பண்ணி திறக்கிறதுக்குள்ளேயும் போயிட்டார். ஏன் வெயிட் பண்ணல அவர்? பதில் சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க ஐயா. ஏன் வெயிட் பண்ணல? why he is not waiting? ஏன் காத்திருக்கவில்லை? பைபிள் சொல்லுது, உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது, என் வேலையை இன்னும். மணவாட்டி தான் ரெடியாக இருக்கணும். எப்போ வருவான்? ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்தால் டக்குன்னு திறந்து மணவாளனை உள்ளே வரவழைக்கலாம். ரெடி இல்லைன்னா போயிடுவார். காலையில் உங்களுக்கு 4 மணிக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டும் பொழுது திறந்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இருதயத்தை தட்டுவார். தட்டும்பொழுது திறந்துட்டிங்கன்னா அன்றைக்கி நிறைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துட்டு போயிடுவார். இல்லாட்டி அடுத்த வீட்டு கதவை தட்ட போயிடுவார். ஒரே டைமில் அவர் 1,00,000 பேர் கதவையும் தட்டுவார். அது வேறு விஷயம், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இன்னொருத்தர் கதவை தட்டுவார், இன்னொருத்தர் கதவு தட்டுவார். தட்டிக்கிட்டே இருப்பார். மணவாள் தட்டுற அடுத்த செகண்ட், அந்த செகண்டே திறக்கணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லிட்டா அப்படியே இறங்கும். என்னன்னு எனக்கே தெரியாது, நான் பாட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் எனக்கு புரியும். என் மணவாளன் என்ன சொல்கிறாரு, என் காதுக்கு கேட்கும், நான் செய்வேன். அல்லேலூயா. இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் யூ. உங்களுக்கும் தேவனுக்குள்ள இருக்கிற உறவில் இருக்கிற புரிதல் என்ன இருக்கு தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிறார், அதுதான் உங்களுக்கு ஹோல்டிங்கே. சொல்ற அந்த குரலை கேட்கிற பழக்கம் வரணும். ஆகவே தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஒரு விஷயத்தை சொல்றாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 3:17. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். மைக்க கிட்ட வச்சு வாசிமா, நிமிந்து வாசி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும், திரவிய சம்பன்னன் என்றும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. நல்லா கவனிங்க, இந்த லவோதிக்கேயா சர்ச்சினுடைய ஒரு படம். அந்த சபை எப்படி இருக்குதா? அதனுடைய வசனத்தை பாருங்க, எப்படி இருக்குதா? ஃபர்ஸ்ட் நிர்பாக்கியம்னா ஆசீர்வாதத்தை வாங்க முடியாத நிலையில் இருக்குது. ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தகுதியற்ற நிலையில் இருக்கு. நிர்பாக்கியம்னா, பாக்கியம்னா ஆசீர்வாதம் வாங்க முடியாத நிலையில் இருக்கு. ரெண்டாவது பரிதபிக்கப்படத்தக்கவனும், பரிதாபப்படத்தக்க அளவில் இருக்கு ஆண்டவருடைய பார்வையில். மூணாவது தரித்திரனும், அடுத்தது தரித்திரம், அப்புறம் குருடனும், கண்ணு தெரியல, நிர்வாணியுமா இருக்கிறது இல்ல அறியாமல். இது தெரியாம இவன் என்ன சொல்லுது லவோதிக்கேயா சபை? நான் ஐஸ்வர்யவானு, நான் திரவிய சம்பன்னனு, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்றனே. இப்போ பிரசங்கத்தெல்லாம் கேட்கும்பொழுது இது நமக்கு இல்லை, இந்த அக்காவுக்கு தான் பேசுகிறாரு, எனக்கு நல்லாவே தெரியுது. அது எப்படி மட்டும் அது உங்களுக்கு எப்படி தெரியுமே தெரியல. எனக்கு பேசுகிறாரு நீங்கள் எடுக்காம, அக்காவுக்கு பேசுகிறாரு, அண்ணனுக்கு பேசுனாரு, அந்த குடும்பத்துக்கு பேசுகிறார், இந்த குடும்பத்துக்கு பேசுனாருன்னா உங்களுக்கு எப்போ பேசுவார்? நான் என் நிலையை அறிய வேண்டும். அங்கதான் சொல்றாரு, நீ இதெல்லாம் அறியாம நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடினால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்கிறதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்.
நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். தயவு செய்து சொல்லிடாதீங்க. மாற வேண்டியது நிறைய இருக்கு. திருச்சபையாக, தனிநபராக மாற வேண்டிய நிறைய விஷயங்களை நீங்க ஆய்வு செய்து பார்த்து சரிப்படுத்த வேண்டும். எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம்? அந்த அழைப்பில் நிற்கிறோமா? ஒரு விசுவாசி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் நிற்கிறோமா? ஊழியனா அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் நிற்கிறோமா? தேவன் கதவை தட்டுகிறார். இங்க கவனிங்க, இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கிற வசனம் பாருங்க. ஆண்டவர் கதவை தட்டுகிறார். 20 வசனத்தை கவனிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அங்கு மணவாட்டிக்கு கதவை தட்டினார், இங்கு சபைக்கு கதவை தட்டுகிறார். மணவாட்டி ஆயத்தம். அவர் சொல்றா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் என்ன மற்றவங்கள மாதிரி அதிகமா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கிறது தான் நிர்வாணம்னு சொல்லியிருக்கு. ட்ரஸ் இல்லாமல் இருந்தால் நிர்வாணத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த கொண்டாட்டத்தை பார்க்காதீங்க தயவுசெய்து, அது வேற மாதிரி போயிடும். எனக்கு அன்பு இல்லைன்னா நான் நிர்வாணியாக தான் இருக்கிறேன். எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் நிர்வாணியாக தான் இருக்கேன். எனக்கு ரட்சிப்பை இழந்து போயிட்டு நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நீதியின் வஸ்திரம் இல்லைன்னா நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும், வேற மாதிரி பார்க்கக்கூடாது. இங்க ஆண்டவர் சபையை பார்த்து சொல்ற, நீ நிர்வாணியா இருக்கிற, ட்ரெஸ் இல்லை உனக்கு, நான் கொடுத்த ரட்சிப்பை இழந்து போயிட்டேன், நான் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போயிட்டேன், நான் கொடுத்த அழைப்பை இழந்து போயிட்டேன், அதனால நான் மறுபடியும் உனக்கு வஸ்திரம் கொடுக்கலான்னு பார்க்குறேன், இப்போ கதவை தட்டுறேன் தரேங்கிறாரு. நான் உள்ள இருக்கிற ஆளு நோ, நான் எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு உபதேசம் பண்ண வேண்டாம், நீ கரெக்டாக இரு அப்படின்னு ஆண்டவருக்கே போதனை பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது சபை. பத்தாம் வசனம் பாருங்க. நான் நேசிக்கிறவரவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நேசிக்கிறவர்களை என்ன செய்வாரா? கடிந்து கொண்டு சிட்சி. பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்க அப்பா அம்மா திட்டுனா பிடிக்கும்? அப்பா, உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நீங்க சின்ன பிள்ளைகள இருக்கல திட்டிருப்பாங்களா, பிடிச்சுதா? நீங்க எப்படி தெரியல. உண்மையான அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கடிந்து கொண்டு, இது தப்புடா, இதை செய்யாதா, அதுதான் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறது. நேசிக்கிறவர்களை தான் கடிந்து கொண்டு சிச்சிப்பாங்க. சிச்சை இல்லாத மகன் மகளே கிடையாது. தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுறாரோ அவர்களை நேசித்து சிட்சிக்கிறார். சிச்சை இல்லைன்னா என்னது? என்ன பிள்ளைகளாக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? சிட்சிப்பாங்க. நமக்கு பரம பிதாவாகிய தேவன் திருச்சபையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறதுனாலே சிட்சித்து கடிந்து கொள்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறாரு? நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறேன், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நிறைய நம்ம சபையில் நிறைய பேருக்கு மன வருத்தம் ஆகிடும். நான் மனசுல பட்டதை கரெக்டா சொல்லுவேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு? நேசிக்கிறதுனால தான் சொல்றோம். அல்லேலூயா. கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எதனால? நேசிக்கிறதுனால. பெத்த பிள்ளைகளே வளர்க்க முடியல இந்த காலத்துல. பெக்காத பிள்ளைகளை வளர்க்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை சொல்லுங்க. அதுவும் நேசிச்சு வளர்க்க முடியுமா? ஆனால் நேசிச்சு உங்களெல்லாம் வளர்க்குறோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டமானது, எவ்வளோ பாக்கியமானது. அது ஒரு பாக்கியம்தான். நாங்கள் சந்தோஷமாக ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் கடிந்து கொள்றதுடைய காரணம் என்ன தெரியுமா? நேசிக்கிறதுனால தான் கடிந்து கொள்கிறோம். எத்தனை பேர் நல்லதுன்றீங்க? அதனால பாஸ்டர், இனிமே உங்களை நாங்கள் கடிந்து கொள்வோம், உங்களை சிட்சிப்போம், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். அப்படியா? பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு அதை தரணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு அதை தர முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். சபையானது ஆதி நிலைமைக்கு வர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், அன்பிலே வளர வேண்டும், ஐக்கியத்திலே வளர வேண்டும், கீழ்ப்படுதலில் வளர வேண்டும். வளர்ந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது, வளர்ந்தே ஆகணும். அப்ப ஆண்டவர் சபை
தன்னை நேசிக்கணும்னு விரும்புறாரு. அதான் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. 4 வசனம், 2 அதிகாரம் 4 வசனத்துல, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால், கடிந்து கொள்றாரு பாருங்க, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன், வெளிச்சம் உனக்கு கிடைக்காம பண்ணிடுவேன்றாரு. இதுதான் கடிந்து கொள்றது, இதுதான் சிச்சிக்கிறது. எந்த நிலைமைக்கு வரணும்? ஆதி நிலைமைக்கு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடைச்சல், பிரிவினை, சண்டை, சச்சரவு பிசாசு கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் நொறுக்கி வெளியே தள்ளணும்னா ஒருவர் நேசிங்க, டெய்லி ஆசீர்வதிங்க. திருமணமானவர்கள் உங்கள் மனைவியை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் டெய்லி ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கேன். சபையில் இருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தாரெல்லாம் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கூட பிறந்தவங்களாம் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க தேவன் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளுமே மணவாளன் தட்டும் பொழுது கதவை திறக்கிற மணவாட்டியாக இருக்கணும், ஆயத்தமுள்ள மணவாட்டியாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில பேதுரு அழைப்பிலிருந்து பிழன்று போனதுனாலே ஒன்றுமில்லாமல் நிர்வாணியாய் நின்றான். அவனுடைய பிரயாசமும் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவனை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக ஒரு அற்புதம் செய்தார். மறுபடியும் அவனை மீன் பிடிக்கிற வேலைக்கு அனுப்பல, ஊழியத்துக்கு அனுப்பினார். இங்க மணவாளனை நேசிக்கிறேன், அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொன்ன மணவாளன் தட்டும் பொழுது நான் மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றணும், கால் அழுக்காயிடும்னு சாக்கு போக சொன்னதுனால மணவாளன் போய்விட்டாரு. இங்கே லவோதிக்கேயா திருச்சபைக்கு கர்த்தர் வந்து தட்டுறாரு. அவர் சொல்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஒன்றும் குறைச்சல் ஒன்றும் கிடையாது, நான் ஆல் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொன்னதுனால அவர் வெயிட்டிங்கில் இருக்கார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோட பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் அவருடைய வசனத்தை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே he is knocking your door, உங்கள் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். யார் யாருக்கு என்ன விதத்தில் உணர்த்துறாரோ அந்த விதத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் வருகிற மாதத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார். இது வந்து என்ன வருஷம், இயர் ஆஃப் ஃபேவர். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்பொழுது எல்லா ஃபேவரும் நமக்கு உண்டாகும். கொடுத்து கொண்டே இருப்பார் அவர். ஆகவே தட்டுகிறார். அதிகாலை எழுந்துருங்க, தூங்காதீங்க, குடும்பமாக எழுந்து ஜெபிங்க. தூரத்தில் இருக்க குடும்பமாக எழுந்து பாடல்களை பாடி வசனத்தை வாசித்து நல்லா ஜெபிங்க. இருதயத்தெல்லாம் அண்ணால போல தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றி ஜெபிங்க. குடும்ப ஜெபத்தை விடாதீங்க, தனி ஜெபத்தை விடாதீங்க, வேத வாசிப்பை விடாதீங்க, உபவாசத்தை விடாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை விட்டுறாதீங்க, ஆலயத்தை விட்டுறாதீங்க, போதனைகளை விட்டுறாதீங்க. ஆண்டவர் பக்கம் நில்லுங்க, ஆண்டவர் உங்க பக்கம் நிற்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நான் எல்லாம் திருப்தியா இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன், தயவு செய்து சொல்லாதே. கதவை திறந்தால் உனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அன்னைக்கு மனம் திரும்பின மைந்தன் மனம் திரும்பி தகப்பனை நோக்கி வந்தான். தகப்பன் அவனுக்கு கதவை திறந்து வைத்திருந்தார். புத்தியில கன்னிகள் சரியாய் வந்தார்கள், ஆயத்தமாய் வந்தார்கள். மணவாளன் கதவை திறந்து வைத்திருந்தார். ஆண்டவர் ஒரு கதவை உனக்காக வைத்திருக்கிறார். மகனே மகளே, அது என்ன கதவு தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்திருக்கிற கதவு. உனக்காக அவர் திறக்க போற கதவு ஒருவரும் பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது. உனக்கென்று ஒரு பெரிய கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். இன்றைக்கு தட்டுகிறார். நீ உன் இருதய கதவை திறந்தால் அவர் தம்முடைய கதவை உனக்காக திறப்பார். அது ஆசீர்வாத கதவு.
ஓர பலரபா ஷகபரதியலர கரபதியலர பபமா ஓர மலரங் கரப ஷகபரதியலரங் கரமதியலர பமா. Hallelujah, 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 hallelujah. ஜெபமே ஜெயமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெயமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்தால் ஜெயம் வருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்தால் ஜெயம் வருமே. அவர் உனக்காக கதவை திறக்கிறார், நீ அவருக்காக இருதய கதவை திற. ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஓ ரபல ரபா ஷகபரதியலர கரபதியலர பபா. ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாக உற்சாகமாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆவியில அந்நிய பாஷையில பேசி உற்சாகமாக ஜெபிங்க. ஓ ரமலர கரம ஷகபர சியலர பபா. ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, என்னோடு சபையோடும் பேசியிருக்கிறீர். கதவை தட்டும் பொழுது அடுத்த செகண்ட் திறக்கக்கூடிய அந்த வாஞ்சை, ஆயத்தம், கீழ்ப்படிதல் எங்களுக்கு உண்டாவதாக. நாங்கள் திறந்த பொழுது நீரும் எங்களுக்கு வைத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாத கதவை திறக்கிறீர். இந்த வாரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆலோசனையாக, எச்சரிப்பாக வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கடினமான இருதயங்கள் மாறட்டும், ஒவ்வொருடைய இருதயங்கள் உமக்காக திறக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்கள் அவர்கள் குடும்பத்துக்கு வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல வாங்க மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.